ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ரபி சமீனா. பார்க்க போனா ஒய் ஹாலிவுட் சூசஸ் தனுஷ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன் தனுஷை நான் மட்டும் ஹாலிவுட்டில் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சோப்ரஸ் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து நம்ம தமிழ் சினிமாலையும் சரி, ஹிந்தி சினிமாலையும் சரி, தெலுங்கு, கன்னடா, மலையாளம் எல்லா சினிமாலையும் சரி எவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க, எவ்வளோ பெர்ஃபார்மர் இருக்காங்க, எவ்வளோ நடிப்பு அரக்கன்லாம் இருக்காங்க. நீங்கள் ஃபகத் ஃபாசிலாக இருக்கலாம் சரி, அதுக்கப்புறம் வந்து பாலிவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆமீர் கான், ஸோ அந்த மாதிரி பல செலிபிரிட்டிஸ் வந்து இருக்காங்க. பிரபாஸாக இருக்கட்டும் சரி, ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், விஜய் சார், அஜித் சார்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. சூர்யாலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆக்டர் பெர்ஃபார்மர் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் சாரும் இருக்காங்க. ஸோ இவங்களாம் இருக்கும்போது கமல் சார், அப்போ இவங்களாம் இருக்கும்போது ஏன் வந்து தனுஷ்னாவை மட்டும் ஹாலிவுட்டில் சூஸ் பண்ணுறாங்க, எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அதிகமான படங்கள் அப்படி பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடிகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ் கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்கும், நடிப்பு சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாகவும் இருக்கும். ஒரு படம் பயங்கரமாக ஹிட் அடிக்குது, பயங்கரம் பிளாக் பஸ்டர் ஆகுதுன்னா அது முக்கியமான காரணம் இந்த டேரக்டர்ஸ் தான். இந்த ராஜ்கிரானி டேரக்டர்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டோலிவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேகர் கமலா சார் டேரக்ஷனில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ராஜமௌலி சார், அப்புறமா சங்கர் சார், இந்த மாதிரி டேரக்டர்ஸ் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா படம் எலிவேஷன் ஆகுது. வேறு ஒரு படம் ஒரு நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டியாக டிஃப்ரெண்ட் மூவிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதான் பார்ப்பாங்க. நீங்கள் எல்லா படமும் பாருங்கள், எல்லா படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் இருக்கும், மாஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கும், கமர்ஷியல்ஸ் இருக்கும், டூயட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். இதே நீங்கள் தனுஷனா படம் பாருங்களேன், ஒரு படமும் அந்த படத்துக்குள்ளேயே நம்மளை ட்ராவல் பண்ண வைக்கும். நீங்கள் ஆடுக வெள்ளமாக இருக்கட்டும் சரி, புதுப்பேட்டையாக இருக்கட்டும் சரி, விஐபியாக இருக்கட்டும் சரி, வடச்சென்னையாக இருக்கட்டும் சரி, அந்த லைஃப்பில் நமக்கு அப்படியே கண் முன்னாடி ஷோ ஆகும். திருச்சிட்டம்பலம்னா நம்மளாம் இந்த இடத்துல வாழ்ந்துருப்போம், அந்த மாதிரி இருக்கும், கண்ணே கலங்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு படமும் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பீஸாக இருக்கும். தனுஷனோட ஒவ்வொரு படமும் வந்து பார்த்திங்கன்னா கம்பாரிசனே பண்ண முடியாது. ராயன் முதற்கொண்டு எல்லா படமும் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் இந்த படம் ஃபுல்லாக நடிச்சிருப்பாங்க. எந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திரும்பி ரிப்பீட்டடாக பார்த்த தனுஷனா ஃபிலிம் மாதிரி இருக்காது. ஸோ ஹாலிவுட்டில் எவ்வளோ படங்கள் டங்கலாக இருக்கட்டும் சரி, பிகேவாக இருக்கட்டும் சரி, அதே மாதிரி நம்ம பாகுபலியாக இருக்கட்டும் சரி, ஸோ ஏகப்பட்ட படங்கள் ஏகப்பட்ட பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணியிருந்தாலுமே தனுஷனாவை சூஸ் பண்ணது ரீசன் வந்து என்னென்னா, நீங்கள் ஹிந்தியில் வந்து ராஜ்ஹானா படம் வந்து இப்போயுமே ஃபேமஸான படம், இப்போயுமே பயங்கர ட்ரெண்ட் செட்டரான படம். ஸோ எல்லா தனுஷ் படமும் வந்து பார்த்திங்கன்னா தனுஷனாவோட படம் வந்து ஒரு லைஃப் சேஞ்சராக இருந்திருக்கு நிறைய பேருக்கு. வந்து 3 படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த வைத்திஸ் கொலவேரியாக இருக்கட்டும் சரி, அப்புறம் ரவுடி பேபி சாங்லாம் நம்ம சொல்ல தேவையில்லை, பில்லியன்ஸ் கணக்கில் வியூஸ் போய் இந்தியன் சினிமாவே மிரட்டி விட்ருக்கு அந்த சாங்லாம் வந்து தனுஷனாவோட வாய்ஸில். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் தனுஷனா வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இஸ் பயங்கரமான பெர்ஃபார்மர் இருந்திருக்காரு, பயங்கரமான ஆக்டராக இருந்திருக்காரு, இப்போ டேரக்டராக இருக்காரு, அப்புறம் ப்ரொடியூசராகவும் இருந்திருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அசத்தியாக ஒரு நடிகனாகவும் இல்லாமல் மனிதனாக இருந்திருக்காரு. சினிமாக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பூந்து விளாண்டுருக்காரு எல்லா ஃபீல்டையும். ஸோ பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரம் விளாண்டுருக்காரு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெல் டேலண்டட் ஆக்டராக பார்க்கும்போது ருசோப்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்வல்ஸில் வரணும்னா இந்த மாதிரி வெல் டேலண்டட் ஆக்டர்ஸ் அந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் எடுக்கணும்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், ரொம்ப பெர்ஃபார்மராக இருக்கணும். அந்த பாடியாக இருக்கட்டும் சரி, அந்த லுக்காக இருக்கட்டும் சரி, இந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும் சரி, எல்லாமே பர்ஃபெக்டாக காட்டுற ஒரு நடிகனாக தனுஷ்னா இருப்பாப்பில். அப்போ நீங்கள் கேட்பீங்க, என்ன ப்ரோ பாலிவுட்டில் நிறைய நடிகர்கள் இருக்காங்க, கோலிவுட்டில் இவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க, பழங்காலத்து நடிகர்களாக இருக்காங்க. நான் அவங்களெல்லாம் கம்பேரிசன் பண்ணல, ஏன்னா அவங்களாம் வந்து நடிகர்களாக இருந்திருக்காங்க. ஆனால் கரண்ட் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகர், அதில் மாஸ் கமர்ஷியல் எலிமெண்ட்டும் இருக்கணும், ஆக்டிங் பேஸ்டும் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சியான் விக்ரம் சார் பார்த்துருப்பீங்க, தங்களான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பாரு. ஆனால் டிமாண்டி 2 காலனி வந்து வேணால் அடித்து தூக்கி மேலே போயிருக்கும். ஏன் அப்படின்னா அந்த படம் வந்து மக்கள் என்டர்டெயின் பண்ணல. ஆனால் தனுஷனாவ படம் வந்து மக்கள் என்டர்டெயினும் பண்ணோம், பார்க்கும்போது உங்களை வந்து மெய் மறக்க வச்சுருவீங்க. அந்த ஸ்டோரி பேஸ்டு ஃபிலிமாக இருக்கும். எந்த படமும் இந்த இர்ரெலவெண்ட்டாக இருக்காது. ஒரு படத்தில் பாட்டு மசாலா அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த படத்துக்குள்ளே உங்களுக்கு கதையாக வந்து கொண்டு போகும் தனுஷனா திரைப்படம் வந்து. ஸோ அதுதான் தனுஷனா வந்து பார்த்தீங்கன்னா செல்வராகவன் சார் எப்படி ஒரு ஜீனியஸோ, தனுஷனாவும் பயங்கரமான ஜீனியஸ் சினிமா ஃபீல்டில். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ருசோப்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷனா சூஸ் பண்ண ரீசனாக இருக்கும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு தந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.